எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமகா. வாயுபுத்திரனின் மகிமைகள் அப்படின்ற இந்த சுந்தரகாண்ட தொடரில் இந்த தடவை நம்ம 37வது எபிசோடை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 36 எபிசோடுகள் பார்க்காதவா லிஸ்ட்டில் போயிட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. இது சுந்தரகாண்டத்தினுடைய சாரம் தான். இது சுந்தரகாண்டத்தை படிக்க முடியாதவா, கேட்க முடியாதவா, அதெல்லாம் இதில் நல்லா நம்ம அனுபவித்து கேட்கலாம். டெய்லி நம்ம சுந்தரகாண்டத்தை கேட்குறதால நம்ம ஆற்றுல கட்டாயம் நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த சுந்தரகாண்டம் முடியறதுக்குள்ளே, இந்த வாயுபுத்திரனின் மகிமைகள் முடியறதுக்குள்ளே உங்கள் ஆற்றுல சுப காரியங்கள், மங்கள காரியங்கள் கட்டாயம் நடக்கணும்னு நான் பெருமாளை பிரார்த்திச்சுட்டு இந்த கதையை மேலே தொடரலாம். இப்போ 37வது எபிசோடில் நம்ம இருக்கோம். ராவணன் குரூரமாக சிரித்த சிரிப்பில் சபையில் இருந்த அனைவரின் இதயமும் ஒரு கணம் நின்று துடித்தது. இந்த வானரத்தின் கதை இத்தோட முடிந்தது என்று அனைவரும் ஒன்று போல எண்ணுவதை அவர்கள் முகங்களே காட்டி கொடுத்தன. அதீத சினத்தோடு பற்களை நரநரத்தான் ராவணன். அடே வானரமே, உன்னோடைய நிலையை உணர்ந்து தான் பேசுகிறியா? எனக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமாடா? ஏதோ 4 பேரை நீ கொண்டுட்டதால் உன்னை பெரிய வீரனா நினச்சிட்டு இருக்கியா? எங்கள் ராட்சச பலம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? இல்லை சொன்னதான் புரியுமா? தெருவில் நாயை இழுத்துண்டு வரா மாதிரி உன்னை இழுத்துண்டு வந்தப்புறமும் உனக்கு எங்கேருந்துடா இவ்வளவு ஆணவமும் அகம்பாவம் வந்தது? என்னையாடா அந்த ராமன் காலில் உழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறேன்? நான் என்னடா முதுகெலும்பு இல்லாத கோழைன்னு நினச்சியா? நான் என்ன முதுகெலும்பு இல்லாதவனா? நான் என்ன கோழையா? போயும் ஒரு மனுஷங்கிட்டையாடா என்ன என் வீரத்தை அடக்க வைப்பேன்? என் பலத்துக்கு எதிரேயும் என்னுடைய படை பலத்துக்கு எதிரேயும் உன் ராமனால் இங்கே வந்து நிற்க முடியுமாடா? கோபத்தினால் கண்கள் சிவந்து அனுமனை நோக்கினான் ராவணன். அனுமனும் துளியும் அஞ்சாமலும் தனது நிலை நின்று பிறழாமலும் ராவணனுக்கு பதிலளித்தான். ஹே தசமுகா, உன்னுடைய ராட்சச படைகளை சிதற அடிக்கிற அளவுக்கு என்னுடைய ராமன் கிட்டேயும் படைபலம் இருக்குது. கிஷ்கிந்தையுடைய ராஜா சுக்ரீவனுடைய தலைமையில் மொத்த வானரப்படையும் ராமனுடைய சகாயத்துக்கு வரத்துக்கு தயாராக இருக்கும். எங்களை ஜெயிக்கிறது நிச்சயம் உன்னால் ஆகாத காரியன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னை விட பராக்கிரமசாலி எல்லாம் எங்கள் சுக்ரீவ மகாராஜாவோடைய வானரப்படையில் இன்னும் நிறைய பேர் இருக்கா. வாலியோடைய புள்ள அங்கதனுக்கு ஒரு ஏவலாளியாக வந்த என்னாலேயே இவ்வளவு அழிவை உனக்கு உன் லங்கைக்கு உண்டாக்க முடியும்னா மீறி பலசாலியான வானரங்களெல்லாம் வந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அனுமன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவசரமாக ராவணன் இடைமறைத்தான். என்னது? கிஷ்கிந்தையுடைய ராஜா வாலிதானேடா? வாலிடா, கிஷ்கிந்த ராஜா வாலிடா. அவனுடைய தம்பி சுக்ரீவன் எப்போடா அரசனானா? சுக்ரீவன் அரசனாயிட்டானா? அது எப்போ? இந்த கேள்வி ராவணனிடம் இருந்து வருவதற்கே காத்திருந்தது போல அனுமன் வாய் திறந்தான். சுக்ரீவனுடைய பத்தினிய வாலி அபகரித்த காரணத்தினால அந்த வாலியை என் ராமன் கொன்னுட்டான், வதம் பண்ணிட்டான். என் ராமன் வாலியை ஞாபகம் இருக்கட்டும். இப்போ கிஷ்கிந்தையுடைய ராஜா சுக்ரீவன் தான். அடுத்தவன் பெண்டாட்டியை அபகரிப்பவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கறதுக்கு என் ராமன் என்னைக்குமே தயங்க மாட்டான். என்னைக்குமே என் ராமன் அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிச்சா தக்க தண்டனையை கொடுப்பான். இதை ஞாபகம் வச்சுக்கோ சொல்லிவிட்டு ராவணனின் முகத்தை உற்று ஆராய்ந்தான் அனுமன். வாலியை பற்றி வாயுபுத்திரன் சொன்ன செய்தியை கேட்டு இலங்கேசன் அதிர்வது
அவன் முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தாலும் சமாளித்து நிமிர்ந்தான். அடே வானரமே, என்னடா பயமுறுத்த பார்க்குறியா இல்லை எச்சரிக்கை தான் செய்கிறியா? எதுவானாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ சொல்கிற மாதிரியே அந்த ராமன் சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவாவே கூட இருந்தாலும் சரி, இந்த ராவணன் அவன் காலில் நிச்சயம் விடமாட்டான்டா. அவனுக்கு நிஜமாவே பலம் இருந்தால் என்னை ஜெயிச்சிட்டு என் இலங்கையை தோற்கடிச்சிட்டு அந்த சீதையை மீட்டுண்டு போகட்டும். அவனுடைய வீரம் என்னன்னு நானும் தான் பார்க்குறனே சொல்லிவிட்டு எக்காலமாய் சிரித்தான் அந்த ராவணன். அந்த நேரத்திலும் மனம் தளரவில்லை அனுமன். ஹே ராவணா, எப்பேற்பட்ட ஞானம் உள்ளவனி! ஒரு பெண் மேலே இருக்கிற ஆசையில் உனக்கு நீயே தீமையை தேடிக்கிறியே, உனக்கு நீயே தீ வச்சுக்கிறியே ராவணா. நல்லா இருக்கா இது? ஒரு பெண் தன்னை விரும்பலன்னு தெரிஞ்ச பிறகும் அவளை அடைய நினைக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியலையா? உனக்கு இது புரியலையா? ராமனோட அம்போட வலிமையை பற்றி தெரியாதவன் தான் தன்னைத்தானே வீரனாக நினச்சிக்க முடியும். உன் மேலே பரிதாபப்பட்டு திரும்பவும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த ராமன் நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. அவன் எல்லோரும் அடிப்பணிகிற சாக்ஷாத் அந்த பார்க்கடல் வாசனாக்கும் வைகுண்டநாதன் புருஷோத்தமன், இந்த பிரபஞ்சத்தோட ஒரே தலைவன். அவன்தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைவன். ஜிஷ்ணும் அவன்தான். துஷ்ட சம்ஹாரமே தன்னோட இலக்காக வச்சுண்டு இந்த பூமியில் இப்போ அவதாரம் பண்ணியிருக்கான். உன்னை அழிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நடந்துக்காத. பேசாமல் சீதையை ராமன் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு நீ தப்பிக்கிற வழியை பாரு. நான் உனக்கு நல்லதை தான் சொல்கிறேன். உன்னை நேராக பார்த்து இதையெல்லாம் சொல்லணும்னு தான் உன்னுடைய ராட்சச கும்பலுக்கு கட்டுப்பட்ட மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன். இல்லைனா பலம் குறைஞ்சு போன அந்த அஸ்திரத்துலேருந்து என்னை எப்போவோ விடுவிச்சுண்டு இருக்க மாட்டேனா? உனக்கு புத்திமதி சொல்கிற நோக்கத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அனுமன் பேச பேச ராவணனின் உடல் சினத்தால் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு குரங்கு புத்திமதி சொல்லியாடா நான் கேட்கணும்? இதை சொல்கிறதுக்கு உனக்கு தான் எவ்வளவு தைரியண்டா என்று கர்ஜித்தவன் கொஞ்சமும் யோசிக்காமல் தனது ஏவலாளிகளுக்கு ஆணையிட்டான். இந்த குரங்கை கொன்னுடுங்க. அந்த வார்த்தையை சிரமேற்கொண்டு பாய்ந்து வந்த அரக்கர் கும்பலை உரத்து ஒலித்த ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. இதுவரை இந்த எபிசோடு நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த 38வது எபிசோடை நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் பார்க்கலாம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.